ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஃபீமேல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். படத்தோட பேர் வந்து மரியா. 2019 ரிலீஸ் ஆச்சு. IMDb ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 5 கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் லில்லி பார்த்தீங்கன்னா பணத்துக்காக கொலை பண்ணுற ஒரு கேங்கில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த வேலையை விட்டுட்டு ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் மகளோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. லில்லியோட முன்னாள் காதல் வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்காக லில்லியை வந்து மறுபடியும் வேலைக்கு வர சொல்லி அவன் வற்புறுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக லில்லியோட வீட்டையும் கண்டுபிடிச்சு அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபைட் சீனே ஒன்று நடக்கும். அந்த ஃபைட்டில் லில்லியோட மகளை அவன் கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். இந்த ஃபைட்டில் வந்து தான் ஹஸ்பண்டு இறந்து போயிடுவார். தான் மகளையும் ஹஸ்பண்டையும் கொன்ன அவனை தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்குறாங்களா இல்லையானாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படம் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஆக்ஷன் சீனாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. முக்கியமாக ஃபைட் சீனாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஹீரோயினும் இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா பிளட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, வைலன்ஸ் அதிகமாக இருக்குது, லைட்டாக அடல்ட் கண்டென்ட் வருது. அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து எந்த OTTயில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. தரமான படம் தான். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்கள்.